ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை இழுத்து கட்சியை உடைக்க முயற்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சி. குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து முறையிட அனுமதி கோரும் பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மான் கட்சி எம்எல்ஏக்களுடன் டெல்லியில் முகாம். சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு சூப்பராக உள்ளது. செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு வெற்றி வாய்ப்பு சூப்பர் என கட்டை விரலை உயர்த்தி காட்டி பதிலளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்பு. 30ஆம் தேதி மற்றும் மே 1ஆம் தேதி தமிழ்நாட்டில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். ரயில்வே துறையில் 2% பணியாளர்களை குறைக்க ஒன்றிய அரசு உத்தரவு. 30,000 ஊழியர்கள் வேலை இழக்கும் அபாயம். ரயில் பயணிகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் என தொழிற்சங்கத்தினர் கண்டனம். (2026-27) கல்வியாண்டுக்காக 4,11,00,000 பாட நூல்கள் தயார் நிலை. பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளிலேயே வழங்க பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை. பிற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் மகப்பேறு இறப்பு விகிதம் குறைவு. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவத்துறை நிபுணர்கள் பாராட்டு. கேரளாவில் இருசக்கர வாகனத்தின் பின்புறம் பதுங்கி இருந்த பாம்பு. சீறி பாய்ந்து தாக்க முயன்ற பாம்பிடமிருந்து நூலிழையில் தப்பிய சிறுவன். ராஜஸ்தானில் பழைய பொருட்கள் குடோனில் தீ விபத்து. தீயில் சிக்கி சிறுமி உள்ளிட்ட 4 பேர் உயிரிழப்பு. மீன்பிடி தடைக்காலம் என்பதால் தூத்துக்குடியில் மீன்கள் வரத்து குறைவு. திரேஸ்புரத்தில் மீன்களின் விலை கடுமையாக உயர்வு. பெய்ஜிங்கில் நடைபெற்ற சர்வதேச கார் கண்காட்சி. உலகின் முன்னணி நிறுவனங்களின் 1450 கார்கள் பங்கேற்பு. காயம் காரணமாக பிரெஞ்சு ஓபனில் இருந்து விலகிய நடப்பு சாம்பியன் அல்காரஸ். ஜானிக் சின்னர் பட்டம் வெல்ல வாய்ப்பு. ஐபிஎல் தொடரில் இன்று 2 போட்டிகள். பிற்பகல் 3 மணிக்கு டெல்லி பஞ்சாப் அணிகள் மோதல். இரவு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ராஜஸ்தான் ஹைதராபாத் அணிகள் பலப்பரட்சை.